இந்த மகாலய அமாவாசை ஒரு குடும்பத்தை சாம்ராஜ்யத்தையே சரிச்சிடலாம். சூனியம் பண்ணா இந்த மகாலய அமாவாசைல தனக்கு எதிரி இருந்தான்னா அந்த எதிரிய இந்த மாதிரி மந்திரவாதிகள் மாந்திரிகவாதிகள்கிட்ட போயிட்டு அதை சரிச்சு விடுங்க கேட்டாலும் அந்த அமாவாசை பூஜையில பண்ணா அந்த குடும்பத்தையே சரிச்சிடலாம். அப்படி நம்மளுக்கு பண்ணாங்கன்னா நம்ம முன்னோர் அனுகிரகம் வேணும். நம்ம இறந்த ஆத்மா நம்ம வீட்டில் இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த சூனியமே வராது. தெளிவான அமைப்புல பக்குவமா வாழணும்னா தான் குலதெய்வத்தை வேண்டுங்க. உங்க அப்பாவுடைய அப்பா இருந்தார்னா, அப்பா இறந்துட்டார்னா அவரை நினைங்க, முன்னோரை நினைங்க. முன்னோருக்கு ஒரு சாந்தி கொடுங்க. இல்லாதவனுக்கு வஸ்திரம் தானம் கொடுங்க. இல்லாதவனுக்கு அன்ன தானம் கொடுங்க. இந்த தானத்து மூலியமா தான் இந்த மகாலய அமாவாசைய நம்ம சரி பண்ணிக்க முடியும். மகாலய அமாவாசை ஒருத்தன் சாம்ராஜ்யத்தையே சரிச்சிடலாம். வாழ்ந்தவனை ஈஸியா அழிச்சிடலாம். உங்க குடும்பத்துல எதுவும் வராம இருக்க முன்னோரை நினைங்க. ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க, அது போதும். நீங்க வாய்க்கு ருசியா பலகாரங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தர்ப்பணை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்மளுடைய சாந்திக்கு. நம்மளுக்கு இடையூறு யாராவது பண்றாங்களா, இல்ல தான் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறனாலதான் நீ சாந்தி கொடுக்குற, தர்ப்பணம் பண்ற, வீட்டில இருந்தே வழிபடலாம். நல்ல வாழை இலை, அறுசுவை உணவு, அவருக்கு பிடிச்ச உணவு, ஒரு வேட்டி துண்டு யாருக்காவது தானம் கொடு. உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வராது.